வெல்கம் டு அனிதா சமையல் பேக்கிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து குனாஃபா சாக்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்ட் வந்து பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற வந்து சுடு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிற சுடு தண்ணியை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், உரிச்சா அந்த மாதிரி தோல் வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம தோல் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தாவெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்தாச்சு, ஊறின பிஸ்தா. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை ஆக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த நல்லா போட்டு நம்ம இந்த தண்ணிலாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இது வந்து ஆறின பிறகு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இது ஆறின பிறகு வறுத்து காய வச்சுருக்கோம். இது காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். இது டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். வாங்க. பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பவுலை வந்து தூக்கி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பவுலை வந்து தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து அது மெல்ட் ஆகும். தண்ணி படாத நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து சாக்லேட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ண பிஸ்தா வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி ஆறிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து நான் 2 சொட்டு வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வேணான்னாலும் விட்டுடலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். நான் இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக அரைச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த குனாஃபா சேமியா வந்து நம்ம பட்டரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டிருக்கேன். அது நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குனாஃபா வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் பட்டரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குனாஃபாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த குனாஃபா சேமியாவோட இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் மோல்டில் வச்சு நம்ம வந்து இதுக்கு ஃபில் பண்ணலாம். நான் கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. டிசைன் பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். செட் ஆகாது. கொஞ்சம் நேரம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ டார்க் சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் வந்து அப்ளை பண்ணி இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது செட் ஆனதும் திருப்பி அந்த குனாஃபா வந்து அந்த மிக்சிங் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து செட் ஆகிடுச்சு சாக்லேட். இதில் வந்து நம்ம குனாஃபா வந்து அந்த மிக்சிங்கை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயும் வந்து சாக்லேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா குணாஃபா சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மோல்ட்லேருந்து வெளில எடுத்துப்போம். குணாஃபா சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.